friends, இன்னைக்கு cauliflower fry பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Keerai Chaaru cauliflower fry best combination. இந்த cauliflower வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்போதும் cauliflower வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டு கட் பண்ணா ஈஸியா கட் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பூவாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது காலிஃப்ளவர் நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மருந்தெல்லாம் போகவே போகாது. காலிஃப்ளவர் வந்து அப்படியே மருந்து மேலேயே அடிப்பாங்க. சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணி இருக்குது. அதில் வந்து மஞ்சள், உப்பு, இஞ்சி 3 போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இது போட்டு எடுக்க போகிறோம். காலிஃப்ளவருக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரை வேக வைக்க மாட்டோம், ஆனால் சுடுதண்ணில் போட்டு எடுக்கணும். அதுக்கு நான் மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியில் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்துட்டு எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா கழுவி சுத்தமாகவே ஆச்சு. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இது வந்து கலந்த பொடி கிடையாது, வெறும் மிளகாத்தூள். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் கலந்த பொடி. கலந்த பொடினா மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கும். இல்லை சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க அது. இப்போ போட போகிறது 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். 15-20 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான படம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க. ஆனால் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லாட் போட்ட உடனே இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உப்பு, காரம் இன்னும் வேணும்னாலோ இல்லை உப்பு கொஞ்சம் வேணும்னாலோ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க.